நம்ம எல்லாரும் நாம் வைத்திருக்கிற வேத புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளலாமா? தேவனுக்கு நேராக உயர்த்துவோம், தைரியமாக உயர்த்துவோம். புஸ்தகத்தை வச்சிருக்கிறதே தைரியம் வேணும். நிறைய பேர் பஸ்ல போகலாம் தெரியாம உள்ளுக்குள்ள வச்சு மாற்றி கொண்டுவான். தைரியம் வச்சுக்கோ. சோதரம் நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கையை சொல்லுங்கள். பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே, இந்த வேதாகமும் என்னுடையது. இந்த வேதாகமும் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். என்ன சொல்லுதுமா அவங்கள? என்ன சொல்லுது? எந்த வேதாகமும் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. விசுவாசத்தோட சொல்லுங்க நடக்கும், விசுவாசத்தோட சொல்லுங்க நடக்காது. எந்த வேதாகமும் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் செய்வேன். இப்பொழுது என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு திறந்து இருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பயம் 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 பயந்து இருக்கிறார்கள். வியாதியை பற்றிய பயம். இந்த வியாதி தீருமா தீராதா? செத்து போயிருவனே செத்து போக மாட்டானா? உயிரோடு இருப்பானா இருக்க மாட்டானா? பயம். எல்லாருக்கும் பயம். வறுமை பற்றிய பயம், கடன் பிரச்சனை பற்றிய பயம். என்னுடைய கடன் பிரச்சனை தீருமா தீராதா? தரித்திரமா இருக்கிறேன், சாப்பாடு கூட இல்லையே, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குமோ? பயம் 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 பயம். நமக்கு எதிராக எழுப்புகிற காரியங்களை பார்த்து பயம். எதிர்ப்பு, ஆபீஸ்ல எதிர்ப்பு, வீட்டுல எதிர்ப்பு, சொந்தக்காரன் எதிர்ப்பு, பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்ப்பு, எங்க போனாலும் எதிர்ப்பு. இதை பார்த்து பயம். என்னாகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி திடீர் திடீர் நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றன. சரிதானா? திடீர் திடீர் எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கின்றன. சரிதானா? இப்படி எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும்போது நமக்கு பயம் வந்துவிடுகிறது. ஐயோ பயமா, பயம் பயம். எதிர்காலத்தை பற்றிய பயம் நிறைய பேருக்கு. எத்தனை வருஷம் இருக்க போறோம்? இப்போ வந்து ராபர்ட் பிரதர், அவர் நம்முடைய பத்திரிகையுடைய வாசகர், நீண்ட நாள் வாசகர். அவர் சோதர வயசு ரொம்ப வயசாயிடுச்சு. எத்தனை வயசா இருக்கு உங்களுக்கு? எத்தனை வயசு இருக்கு உங்களுக்கு? 70 வயசு. பார்த்தா அப்படியே மாப்பிளமா இருக்காரு. சோதர எதிர்காலத்தை பற்றி பயம் நிறைய பேருக்கு உண்டு. என்னை பார்த்து ஒருத்தர் சென்டாம் பார்ட்டி நடக்கும்போது 31ஆம் தேதி சொன்னார், இன்னொரு 3 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறாரு. இவரை பார்த்தா 57 வயசு மாதிரியா தெரியுது, 45 வயசு இருக்குன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. சோதர் எதிர்காலத்தை பற்றிய பயம் நிறைய பேருக்கு. பிசாசின் பிலிசுனிய கட்டுகளை குறித்து பயம் நிறைய பேருக்கு. பயம் பயம் பயம். பயப்படுகிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு போக மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு பயம் இருந்தால் நீ என்னதான் அற்புதம் பண்ணியிருந்தாலும் சரி, நீ என்னதான் பிசாசு அனுப்பினாலும் சரி, நீ என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் சரி, நீ என்னதான் அடியடி கொடுத்தாலும் சரி, நீ என்னதான் சர்ச்சைக்கு வந்து மூப்பரா பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்லை. உனக்கு பயம் என்று ஒன்று இருந்தால் நீ பரலோகத்திற்கு போகவே முடியாது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:8. சீக்கிரம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும். முதல்ல யார் போட்டிருக்கு? பயப்படுகிறவர்களும். லாஸ்ட் என்ன போட்டிருக்கு? சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பயப்படுகிறவன் நாளைக்கு தான் போவான். சிஸ்டர், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்படவே கூடாது. இன்னைக்கு நான் சொன்ன பாத்தீங்களா,
எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி. வேத பாடம் வாய்ச்ச பார்த்தீங்களா? வேத பாடத்துல இதுல சொன்னேன் நான், காணிக்கை செய்தி. தீர்க்கதரிசி பஞ்ச காலம். முதல்ல அவன் என்ன சொன்னார்? தேவன் ஆப்பக்கரையில போய் படுத்துறான். ஆப்பக்கரையில போய் படுத்துறான். எனக்கு சோறு கிடைக்குமா கர்த்தரேன்னு கேட்கல. அவன் ஒண்ணு சாப்பாடு கிடைக்குமா, என்னை போய் அங்க போய் படுத்து சொல்றியாப்பா, என்னையா ஆண்டவர் நீ கேட்கல. உன்னை வாழ வைக்கிறது அவரு கையில் இருக்குப்பா. நீ உன்னை பத்தி கவலையே கூடாத. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது. எல்லா கவலையும் அவர் மேல வச்சிருந்தான். இஸ்ரவேல் ரஞ்சிருக்காரு. பர்த்டே சர்டிபிகேட் கிடைக்குமா கிடைக்காதா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல வச்சுட்டு ஜாலியா இருக்கணும். நம்ம ஏன் தூக்கணும்? பாரங்களை நம்ம ஏன் தூக்கணும்? தூக்கணுமா? தூக்கவே கூடாது. அவர் சுமந்தார், அவர் சுமந்து விட்டார். இனி நான் சுமக்க தேவையில்லை. ஆமென். அவர் மேலே பாரத்தை வச்சிடணும். கவலையே இல்லை, பயமே கூடாது. எப்போ பயம் இருக்காது? 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டபடி வாசிக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவர்களிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 144 தடை உத்தரவு தான். 144 தடை உத்தரவு போடுவாங்க தெரியுமா கவர்மெண்ட்ல? எப்ப போடுவாங்க? எப்ப போடுவாங்க? கலவரம் வரும்போது இல்ல. நமக்கு எப்போதான் கலவரம் வருதோ, வாழ்க்கையில, குடும்பத்தில, சபையில, ஊழியத்தில, நாட்டில, நம்முடைய தேச, நம்முடைய ஊர்ல, நம்முடைய ஜாதியில, நம்முடைய அந்தஸ்துல எங்கெல்லாம் கலவரங்கள் உருவாகுதோ உடனே நமக்கு எது ஒன்பாட்டி வருது? இதுதான் உலகத்தில் இருக்கிறவங்களிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். நான் யார் வீட்டு பிள்ளை? அவர் வீட்டு பிள்ளை. பயப்பட மாட்டேன். இப்படிப்பட்ட பயப்பட மாட்டேன் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் போதும், எல்லா காரியத்திலும் வெற்றி உண்டு. நீ பயப்படுகிறதுனாலே கத்த சொல்லுகிறார், நீ பயப்படுகிறதுனாலே, கவலைப்படுகிறதுனாலே உன் சரீரத்திலே ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? பயப்படுற ஆள் யாராச்சும் கூட்டாயிவானா? கவலைப்பட்டே இருந்தீங்கன்னா உடம்பு இழைச்சிடும் தெரியுமா? கூட்ட முடியாது, குறைக்க தான் முடியும். நம் தேவன் குறைக்கவா சொன்னாரு? கூட்டு புஷ்டியா வாழணும். எல்லாரும் எப்படி இருக்கணும்? நம்மளை பார்த்தா புஷ்டியா வாழணும். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு புஷ்டி இல்லாவிட்டால் காரணம் என்ன? உன்னிடத்திலே பயம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. இந்த பயத்தையும் கவலையும் விட்டுறணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் செய்வார், நான் கவலைப்பட போறதே இல்லை. அவ்வளவுதான். அவனை போய் ஆப்பங்கரையில படுக்க சொன்னாரு. யார்? எலியாவை போய் தேவன், எனக்கு சோறு கொடுப்பியா, எனக்கு சாப்பாடு கொடுப்பியான்னு அவன் கேட்கவே இல்லை. அவன் வாடு போனா படுத்துட்டான். 6 மணிக்கு இங்க ஆராதனையா டகாரம் வந்து கர்த்தர் உனக்கா எல்லா காரியமும் செய்வார். நீ ஒன்னும் கவலைப்படவே வேண்டாம். அவன் டகாரம் போனா படுத்துட்டான். 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு மதியானம். சாப்பாடு இருக்குதா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஆட்டோமேட்டிக்கா திடீர்னு ஒரு காகம் வந்துச்சு. காகம் வந்தோடனே அப்பவும் இறைச்சியும் பத்தியா பிரியாணி கொடுக்குறாரு கர்த்தர். அல்லேலூயா. இவன் அதெல்லாம் நினைச்சானா? நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் தேவன் செய்வார். நீ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கவலைப்படாமல், பயப்படாமல், எனக்கு இருக்கிறவர் பெரியவர் என்ற ஒரு உணர்வோடு நீ இருந்தால் போதும், உன்னை தேவன் பெரிய காரியங்கள் செய்வார் உனக்கு. ஆமென். அவ்வளவுதான். உடனே தண்ணியெல்லாம் வத்திருச்சு, ஆத்து தண்ணியெல்லாம். அதுக்கப்புறம் குடிக்கிறது கூட அவனுக்கு தண்ணி இல்லை. கர்த்தர் கைவிடாத தேவன். அவனை பார்த்து அப்பதான் அந்த விதவை கிட்ட போனாங்க. எப்போதும் உன்னை பற்றி கரிசனை உள்ள தேவன் நம் தேவன். உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், உன்னுடைய உறவினர்கள், புருஷன், மனைவி, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி யார் கைவிட்டாலும் சரி, கைவிடாத ஒரே தேவன் நீயும் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கைவிடாத தேவன் உன்னோடு இருக்கிறது உனக்கு பயம் ஏன்? வியாதியை பற்றி பயம் ஏன்? தரித்திரத்தை பற்றி பயம் ஏன்? கடன் பிரச்சனையை பற்றி பயம் ஏன்? வாழ்க்கையை பற்றி பயம் ஏன்? எதிர்காலத்தை பற்றி பயம் ஏன்? திடீர் காரியம் நடக்கிறதே பயம் ஏன்?
பிசாசை பற்றி பிலிசுனிய கட்டுகளை பற்றி பயம் ஏன்? ஒரு பயம் உனக்கு தேவையில்லை. உன்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பாருங்க, ஒரு பெரிய அறிஞர் சொல்லுவார், நான் அதை அடிக்கடி எடுத்து சொல்லுவேன், fear is the reverse gear of faith. விசுவாசம் என்ற ஒரு கார் இருக்கு. விசுவாசம் என்ற ஒரு கார்னா இருக்கு. ஃபார்வர்ட் கியர் இருக்கு, ரிவர்ஸ் கியர் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்காமா? உங்க பேர் என்னமா? பிரியா. அழகான பேர், அன்புள்ளவர். வெரி குட், சோதர். ரைட். தேவனுக்கு அன்புள்ளவர்கள் இருக்கு. தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். சரி, விசுவாசம் என்ற ஒரு காருக்கு ஃப்ரண்ட் கியர் இருக்கு, ஃபார்வர்ட் கியர் இருக்கு, ரிவர்ஸ் கியர் இருக்கு. ரிவர்ஸ் கியர்னா பயம். விசுவாசிங்க சொல்லிட்டு நீ விசுவாசி என்ற உனக்கு பயம் இருந்தால் போதும். அது என்ன கியர்? ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் கியர் போட்டுட்டே போனா என்ன ஆகுங்க? என்னங்க பின்னால போய் என்ன ஆகும்? எங்கேயாவது போய் இருக்க வேண்டியதான். பின்னாலே போயிட்டு பின்னால செவரு இருந்தாலும் போயிட்டே இருக்க. பின்னால ரிவர்ஸ் கியர் போட்டிய. அப்போ உன்னுடைய விசுவாசம் உனக்கு இருக்குது. ஆக நீ விசுவாசம் இருக்கும் பொழுது உனக்கு பயம் என்ற ரிவர்ஸ் கியரை போட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை, நிலைமை மோசம். ஃபார்வர்ட் கியரை போடு. ஃபார்வர்ட் கியரை போடு. ஃபார்வர்ட் கியரை போட்டா என்ன உனக்கு கிடைக்கும்? ஃபார்வர்ட் கியரை போட்டா என்ன கிடைக்கும்? ஸ்பீடா போறியா, ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? பயம் கூடாது, தைரியம் வேணும். தைரியம் தான் ஃபார்வர்ட் கியர். தைரியம் தான் ஃபார்வர்ட் கியர். தைரியம் நமக்கு இருக்கா? யாருக்கும் தைரியம் இருக்கு? யாருக்கும் தைரியம் இருக்கு? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். அவர் என்னை கரம் பிடித்திருக்கிறார், நான் அவரை கரம் பிடித்திருக்கிறேன். பயப்பட மாட்டேன். ரிவர்ஸ் கியர் போட மாட்டேன். தைரியம் என்ற ஃப்ரண்ட் கியர், ஃபார்வர்ட் கியர் தான் போடுவேன். நான் தைரியமாய் இருப்பேன். அல்லேலூயா. தைரியமா இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? ஆசீர்வாதம். பயத்தோடு இருந்தால் கிடைக்கிறது என்ன? ஆக்சிடென்ட், மரணம், தோல்வி, தீமை, பாவம், பயங்கரமான காரியங்கள் நடக்கும் இல்லையா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் நீங்கள் தைரியமாய் இருங்கள். நீங்கள் பயத்தை விட்டு விடுங்கள். விசுவாசிதான். உனக்கு பயம் இருந்தாலே விசுவாசனாலே பிரயோஜனம் இல்லை. பயம் இருந்தால் விசுவாசனாலே பிரயோஜனம் இல்லை. தைரியமாய் இருந்து வாருங்கள். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல நல்லபடியா தான் இருந்தாங்க. அப்பாவோட நல்லபடியா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு தப்பு பண்ணிட்டாங்களா? தப்பு பண்ண என்னாச்சு? பயந்துட்டாங்களா? பயந்து என்ன செஞ்சான்? ஒழிந்து கொண்டான். பயந்தனால ரிவர்ஸ் கியர் போட்டாங்க. ரிவர்ஸ் கியர் போட்டதுனால என்னாச்சு? ஆசீர்வாதத்தை பெற முடியல. சரிதானா? வாசிங்க ஆதியாகமம் 3:8 சீக்கிரம் வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். பயந்து ஒளிந்து கொண்டார்கள். அவ்வளவுதான். பயம் வந்தால் ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் கியர் போனாலே ஆக்சிடென்ட். தைரியம் வந்தாலே ஃபார்வர்ட் கியர். விசுவாசினா ரெண்டு பேரும் விசுவாசினா. கியர் போறவன் ரெண்டு பேரும் யாரு? விசுவாசினா. விசுவாசம் உள்ளவன் தான். உனக்கு ஃபார்வர்ட் கியர் இருக்கணும், தைரியம் இருக்கணும். நீ பாடி போயிட்டே இருக்க, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நிலைமை என்னாச்சு? ஏதேன் தோட்டம் போச்சு. தேவன் கொடுத்திருக்கார், தண்டனைகள் ஏராளம் கொடுத்திருக்கார். சாபம் வந்து விட்டது. ஒரே நிலைமை மோசமாய் போய்விட்டது. ஆதாம் ஏவாள் பரலோகத்துக்கே வரப்போவதில்லை. அவன் ஆனாலும் நம் தேவன் பயப்படுகிறவர்களை தேடி, பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறவர்களை தேடி வருகிற தேவன். நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஆதாமும் ஏவாளும் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை தேடி வந்தார். தேடி வந்து கூட ஃபார்வர்ட் கியர் போட மாட்டான். ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான், பயத்துல இருக்கான்.
பயப்படுகிறவன் நரகத்துக்கு தான் போவான். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து முதலில் 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். சரிதான்? 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தார். இந்த இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்த பொழுது தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள். உலகத்திலே மனுஷனுக்கு முதல்ல இருக்கிறது பயம்தாங்க. இந்த பயத்தின் ஆவி நீங்கி போனால் போதும், தைரியத்தின் ஆவி தானாய் வந்துவிடும். இந்த பயப்படுற காரியமே இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் பயந்து கொண்டிருக்கார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே பயத்தை நீக்குவதற்காக. சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதீர்கள். ஆரம்பத்திலே பயம் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில். கடைசியில வெளிப்படுத்தல் 22 சொல்கிறார், பயப்படுகிறவன் நரகத்துக்கு போவான் சொல்லி. இடையில இயேசு கிறிஸ்து வந்த பொழுது பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். பயத்தை நீக்குவதற்கே நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யாருக்கு எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும் சரி, இன்று முதற்கொண்டு நாம் பயத்தை நீக்கி விடுவோம். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், தேவன் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா எப்பயா பயத்தின் ஆவி நீங்கும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களே. பயம் எப்போ போகும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஊரில் எல்லாருமே அப்பா எல்லாரும் கூட முடியுமா? ஊரில் எல்லாரும் அப்பா அப்பான்னு கூட முடியுமா? நம்ம ஷோக்கு சொல்லுவோம் அப்பா அப்பான்னு ஏமாத்தோம், அது வேற விஷயம். ஆனா உண்மையிலேயே அப்பான்னு சொல்றதுன்னா நம்ம உண்மையான அப்பா தான் அப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கெல்லாம் அப்பாலாம் இல்லை, செத்து விட்டாரு. எனக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா? எனக்கு இப்போ அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுல அது ஒரு பெரிய சந்தோஷங்க தெரியுமா? அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி உனக்கு எப்பொழுது வருகிறதோ, இவர் எனக்கு அப்பா, அண்ட சராசரங்களில் படைத்த தேவன் எனக்கு அப்பா, எனக்காய் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுப்பியவர் எனக்கு அப்பா, எனக்கு தைரியத்தை கொடுக்கிறவர் எனக்கு அப்பா, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் எனக்கு அப்பா, என்னோடு நிழலாய் கூடவே இருக்கிறவர் எனக்கு அப்பா, எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் எனக்கு அப்பா, என்னை கட்டி பிடித்து அரவணைத்து முத்தம் கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்து டிரெஸ் கொடுத்து வழிநடத்துகிற அவர் எனக்கு அப்பா. இப்படிப்பட்ட உணர்வு உனக்கு இருந்தா போதும், நிச்சயமா உனக்கு தைரியத்தின் ஆவி வந்து விடும். ஆமென். தெரியுமா? இப்போ ஒரு சில ஆட்கள்லாம் நான் யாரு? கருணாநிதி பையன் தெருவுல, நான் யாரு? மன்மோகன் சிங் பையன், நான் யாரு? சோனியா காந்தியோட ஆள் தெரியுமா? அப்போ அவங்க அப்பா பேரை சொல்லும் போது அவனுக்கு ஒரு தைரியம் வந்தா இல்லையா? அவனை பார்த்தா ஒரு நியூஸ்கா இருப்பான், அவனை பார்த்தா ஒண்ணுதான் இருப்பான், அவனை பார்த்தா எஸ்எல் கூட படிச்சுக்க மாட்டான். ஆனாலும் அவன் அப்பா பேரு, ஏன்னா அவன் அப்பா அவ்வளவு பெரிய ஆளா இருக்காருல்ல, முதலமைச்சர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, இந்தியாவிலேயே பெரிய ஆளா இருக்கிறாங்க. அவர் பேரை சொன்னேன். எங்க அப்பா யார் தெரியுமா? சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? பெரிய மேனேஜர் தெரியுமா? அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்போ அப்பா பேரை தைரியமாய் சொல்லும் பொழுது இவனுக்கு பயமே வர மாட்டேங்குது. அப்படிதானங்க? தப்பு தண்டா பண்ணிட்டு போறான்னு வச்சுக்க, ரோட் வழியா தப்பு தண்டா சிக்னல்ல கிராஸ் பண்ணி போயிடறான்னு வச்சுக்க, கார்ல போகும்போது கிராஸ் பண்ணி போயிடறான், போலீஸ்காரன் பிடிச்சிடறான். பிடிச்சிட உங்களுக்கு நான் ஃபைன் போட போறேன் சார். இந்த ஊர் எம்பி பையன் நான் தெரியுமாங்க? அப்படிங்களா? குட் மார்னிங் சார், போயிட்டு வாங்க சார். புரியா? அப்பா அவன் அப்பா பேரை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வருது அவனுக்கு. முதல்ல விசுவாசம் வருது, அப்புறம் ஃப்ரண்ட் கியர் போறான் தைரியம். தைரியம் வந்தோம்னா எந்த பெனால்டி தண்டனை இல்லாம ஆசீர்வாதம் கிடைக்கும் அவனுக்கு. சரிதானே? வெற்றிகரமா போயிட்டு இருக்கான். இந்த சாதாரண இந்த அப்பா அம்மாமாருக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா நிச்சயமான தேவன், நிரந்தரமான தேவன், உனக்காய் எனக்காய் மரணத்தை ஜெயித்த ஒரே தேவன், அவரை நீ அப்பான்னு சொன்னீங்கன்னா உனக்கு தைரியத்தின் ஆவி கிடைக்கும். சரிதானா? நம்ம எல்லாரும் அவன் அப்பா அப்பான்னு சொல்லுவோம் எப்பவுமே. அப்பா அப்பான்னு வேற ஏதாவது வீடு உட்காந்துக்காதீங்க. அவர் எனக்கு அப்பா. நீ அப்பா என்று சொல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாய்
தைரியத்தின் ஆவி வரும். தைரியத்தின் ஆவி வரும் பொழுது உனக்கு பயத்தின் ஆவி நீங்கி போகும். உங்களுக்கு தெரியுமா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாத்தீங்களா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீக்கிரம் எட்டையாளம் முடிஞ்சிருக்கு, பரவாயில்ல. 3:25. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். திடீர்னு ஏதாச்சும் ஒரு திகில் வரும். குளோரியெல்லாம் திடீர்னு அழுதுவாங்க போல. எங்க அக்கா புருஷன் இப்படி ஆகிட்டார. திடீர்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது. திடீர் செய்தி வரும். மறுபடியும் வாசிக்கிறத. சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும். துஷ்டர்களின் நமக்கு விரோதமா எழுப்புறாங்க நிறைய பேரு. நமக்கு விரோதமா எழுப்புறா பெரிய எதிரின்னு நினைக்காதீங்க. பிசாசு இன்னொரு ஆளுக்குள்ள பூந்து செய்கிற காரியம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்காதெல்லாம். எல்லாம் வரும்பொழுது என்ன செய்யுமா போடுறது? வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். அஞ்ச வேண்டாம். அவ்வளவுதான். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லை. சொல்லிக்கிறாரா? பாரதியார் சொல்லிக்கிறாரா? பயப்படவே கூடாதுங்க. கேவலம் இந்த பாரதியாரே அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே சொல்றாரு. அவரு நம் தேவன், நம்ம அப்பா நம்மோட இருக்கிறாரு, நமக்கு ஏன் பயம்? இப்படி காரியங்கள் வரும்போது நீ பயப்படாதே, அஞ்சாதே. அப்படி பயப்பட்டீங்கன்னா என்ன தெரியுமா? உடனே டென்ஷன் ஆயிடும். டென்ஷன் பிளட் சர்க்குலேஷன் ஓடும். உடனே உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும். சரிதானா? உடனே என்ன செய்யும்? மயக்கம் வரும். ஏதோ ஒன்று வரும் திடீர்னு. நம்ம இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் சில இந்த மாதிரி காரியங்கள்லாம் கட்டாவே டான்னு உதாயிருவாங்க, பயந்துருவாங்க ரொம்ப. ஒரு டைம் ஒரு போன் வந்துச்சு, அவ்வளவுதான். போன் வந்தாங்க, போன்ல ஒரு டெத் நியூஸ் வந்துச்சு, அவ்வளவுதான். போனை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த இடத்துல ஆகிருக்காரு, அப்படியே வச்சுக்கிட்டு பட்டக்கா பயத்தெல்லாம் புட்டிக்கிடுச்சு. அவ்வளவு பயம் வரும். அப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்பவே செத்துவான். தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமாய் என்ன காரியம் வந்தாலும் சரி, நீ பயப்படாதே. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு முதுகிலே வலிக்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப வலி, பயங்கரமா இருக்கு, நடக்க முடியாது. ஒரு 15 அடி நடப்பேன், முதுகு வலி வந்துடும். 15 அடி நடப்பேன், முதுகு வலி வந்துடும். இங்க இருந்து இந்த ஸ்டேஷனுக்கு நடந்து ஆபீஸ் போக முடியாது. கஷ்டம். என்னடா கஷ்டம்? முதுகு ஏதாச்சும் வலிக்குதா, கேஸ் ட்ரபிளா என்ன அப்படி எல்லாம் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. ஒரு கேஸ் ட்ரபிள் இல்லை, ஒண்ணு இல்லை. ஒரு டாக்டர் பார்த்துட்டு, சார் உங்களுக்கு ஒரு ட்ரிப் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு சார். எனக்குயா ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹார்ட் அட்டாக் வந்துருக்குறான். ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு அட்டாக் வந்து அவன் அந்த ஹார்ட்ல எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு சொல்றான், ஒரு வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. எனக்கு இருக்கிறவர் பெரியவர் என்ற ஒரு பெரிதான தைரியம் எனக்கு இருந்ததுனாலே என்ன அட்டாக் வந்தாலும் சரி அது என்னை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் எனக்கு தெரியாது, அது எனக்கு ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தால் போதுங்க. உனக்கு வரக்கூடியது வராமல் போயிட்டே ஒரு வாட்டிக்கு, அப்படியே வந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். ஒன்றும் செய்யாது. உனக்கு தேவை தைரியம் தான் தேவை. உங்களுக்கு ஒரு காரியம் சொன்ன பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 14:1 நம்மளால தெரிஞ்ச வசனம் தான். இது இருக்கிறது கூட உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்படின்னு என்ன தெரியுமா? உனக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பதாக. என்ன சிஸ்டர் தெரியுமா? அவருடைய அர்த்தம் தானே. கரெக்டா எப்போ வரும்? ஹார்ட் அட்டாக் வரும்போது தானே. என்ன பிரதர்? ராபர்ட் பிரதர். அப்ப தேவனே விரும்புகிறார் உனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உனக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பதாக. ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்? பயம் வரும்போது வரும். சட்டன்னா ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது பயம் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். சரிதானா? ரைட். இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க வழி என்ன? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அடுத்தபடி தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் சொல்றது யாரு? இயேசுவாகிய வார்த்தையின் மேல்
வார்த்தையாகிய இயேசுவின் மேல் விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும், உன் இருதயம் கலக்காது. இயேசுவாகிய வார்த்தையின் மேல், வார்த்தையாகிய இயேசுவின் மேல் உனக்கு விசுவாசம் இருந்தால் போதும், தைரியம் வந்துவிடும். ஃப்ரண்ட் கியர் போட்டுருவேன், உன்னுடைய ஃபெய்த் கார் வேகமா ஓடிட்டே ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். உன்னுடைய விசுவாச கார் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நிச்சயமா உங்களுக்கு ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு முடிக்க போறேன். பெலிஸ்தர் ஒருவன் இருந்தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், சின்ன பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச கதை. கோலியாத் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். இந்த கோலியாத் என்ற மனுஷன் இஸ்ரவேல் மக்களோடு சண்டைக்கு வரான். இஸ்ரவேல் மக்களோடு சண்டைக்கு வரும்போது சவுல் ராஜா அந்த கோலியாத் என்கிற மனுஷனை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். மிகவும் பயப்பட்டார்கள். இவங்களுக்குள்ள யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார், யெகோவா தேவன் இருக்கிறார். யாருக்குள்ள? இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே. கிறிஸ்தவனுக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஆனாலும் பயப்படுறான் கிறிஸ்தவன். அதே போல இந்த சவுலுக்குள்ளேயும் இஸ்ரவேல் மக்களுக்குள்ளேயும் யெகோவா தேவன் கூட இருக்கிறார். எகிப்தில இருந்து புறப்பட்டு வந்ததிலிருந்து இந்தியா வரைக்கும் இஸ்ரவேல் மக்களோட தேவன் இருக்கிறார். இருந்தும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் உணர்வு இல்லாம ரிவர்ஸ் கியர் போடுறான். மிகவும் பயந்தார்கள். பெலிஸ்தன் ஒருத்தர் வந்திருக்கானா, அவன் பயங்கரமானா, அவன் அடிச்சுவானா, நாட்டை குடிச்சுவானா, இந்த நாடு ஒண்ணுமில்லாம போகுமா. ராஜாவும் பயப்படுகிறான், மக்களும் பயப்படுகிறார்கள். 24ஆம் வசனம் பாத்தீங்களா? இஸ்ரவேலர் எல்லாரும் மனுஷனை காணும்போது, அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். எவ்வளவு பயம் பத்தியா? பயப்பட்டா என்ன ஆகும்? கஷ்டம் தானே. பயப்படுகிறவன் ஒன்றும் நினைக்காதவர்கள். ஸ்தோத்திரம். இவர்கள் பயந்து விடுறார்கள். அந்த நேரத்தில் நம்மளால் தாவீது குட்ட பையன் கட்ட பையன் சொப்பா இருப்பான். இவனுக்கு பையன் கட்ட பையன் குட்ட பையன். ஆனா பெரிய ஆள் இல்லாடி அவரு எம்மன் நம்பியார் மாதிரி சண்டை போடுறவர். பயங்கரமான ஆளு. ஆமா, அவர் அப்படியே வந்தாரு. எதுக்கு வந்தாரு? அவங்க அண்ணமாரெல்லாம் அங்கே போர்க்களத்துல அங்கே சோல்ஜரா சிப்பாயில இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பட்டமெல்லாம் கொடுத்து வந்திருக்காரு. அதை வந்து இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இல்ல ஒருத்தர் பேசியிருக்கான். டேய் வானா வாடா, பயமா இருக்கா, அடிச்சு வாடாமே பயந்துருக்கான். அதை கேள்விப்பட்டு நடப்பாவில்லை. என்னடா அது, நீங்க இதுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க பாவில்லை. நான் பாரு என்ன செய்ய போறா? இது என்ன? இது தைரியத்தின் ஆவி. இவனால முடியுமா? அவன் எவ்வளவு பெரிய ஆளு, இவன் தும்முக்கு உண்டாளு. இவனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, என்னால் முடியும். இவன் பேசுறதை கேட்ட உடனே எல்லாரும் இவங்க ராஜாவுக்கு ஓடி போனாங்க. நம்ம தானே சாக போறாங்க, போய் சொல்ல இந்த பையனை முதல்ல விட்டுரும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுமா. நிறைய நம்ம போய் மாட்டிக்கூடாது, அவன் போய் மாட்டிக்கிட்டு அதுதான் மாட்டிக்கிட்டு அவன் கொண்டு போய் ராஜா கிட்ட போய், ராஜாவே ஒருத்தர் இருக்கான், ஆள் கொண்டு வைக்கிறவன், இவனும் பெரிய துளி கலையானா பாருங்க அவன்கிட்ட பேசணும். உடனே அவன் கேட்கறான், என்னடா நீ என்னடா அவனை ஜெயிச்சிருவியா? ஜெயிச்சிருவான். ஆனா பாரு, நீ இன்னும் சிப்பாயிலே சேரல, உனக்கு ட்ரைனிங்கே கொடுக்கல, நீ எப்படா ஜெயிக்க போற? அவன் சொல்ற வார்த்தையை பாசிங்க. 37ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 37 தானே? பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். விசுவாசம் தைரியத்தில் இருக்க. சிங்கம் கரடி ரெண்டையும் புலம்பவன் நான். தைரியமா ராஜாக்கள் சொல்லலாம். நான் யார் தெரியுங்களா? சிங்கத்தையும் கரடியும் ரெண்டாய் புலந்தவன். சிங்கத்தையும் கரடியும் புழப்பதற்கு எனக்கு தைரியத்தையும் வல்லமையும் கொடுத்த அந்த தேவன் இந்த பெலிஸ்தரையும் ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. தைரியம் இருக்கணையா மனுஷனுக்கு. முதல்ல பயத்தினால் இருந்தால் நீ ஒண்ணும் கொள்ள மாட்டே, உன் வாழ்க்கை அத்தோட போயிடும். நீ விசுவாசியா இருக்கிறான், கிறிஸ்தவனா இருக்கிறான், கர்த்தருக்கு காரியங்கள் செய்யலாம், நீ அற்புதம் கூட செய்யலாம், நீ காணிக்க கொடுக்கலாம், என்ன செய்யலாம். ஆனால் உனக்கு நான் யாரு? அவருடைய பிள்ளை, அப்பம் உள்ளடா நானு அப்படி சொல்லணும். அல்லேலூயா. எல்லாம் தெரியுமா? நிறைய பேர் வில்லேஜ் எல்லாம் சொல்ல தெரியுமா? நான் யார் தெரியுமா?
ஓ இந்த நாட்டாமக்காரன் பிள்ளை தெரியுமா உனக்கு? சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஜெமீன்தார் பிள்ளை தெரியுமா உனக்கு? அல்லேலூயா. அதே போல நாயா தெரியுமா? அவர் பிள்ளை யாருக்கு சொல்லணும்? பிசாசுக்கு சொல்லு. பக்கத்துக்காரன் சொல்லிடாத, ஒரு அடி அடிச்சா பல்லெல்லாம் வந்துடும். அது வேற சொல்லு. பிசாசுக்கு சொல்லு. பக்கத்துக்காரனையோ அது உன் வீட்டுல உள்ளவங்களையோ தூண்டி விடுறது யாரு? பிசாசு. அவங்க எல்லாம் நல்லவங்க, எல்லாரும் நல்லவன். மனுஷன் எல்லாரும் நல்லவன். மனுஷன் எல்லாம் தூண்டி விடுறது யாரு? பிசாசு. அவ்வளவுதான். நம்மளையும் தூண்டி விடுறது பிசாசு தான். நம்மளும் தப்பா பண்ணுவோம்ல சில நேரத்துல. தூண்டி விடுறது யாரு? பிசாசு தான். பிசாசுக்கு இடக்கூடாது என்று அதான் சொல்லியிருக்கிறார். இப்போ இவர் தாவீது சொல்றார், மறுபடியும் வாசிங்க அதையே. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனையும் எங்கே இருக்கிறவர்? பெரியவர். அல்லேலூயா. எனக்குள் கர்த்தர் இருக்கிறார். அதே போல சவுல் சொல்றார், உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, போயா. கர்த்தர் இருந்தா போதும். எவன் இருந்தாங்க யார் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். முடியுமா முடியாதா? முடியுமா? முடியும். முடியும் சொல்றா கை தூக்கும். கர்த்தர் பார்க்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் முடியும். அல்லேலூயா. போனா என்ன செஞ்சான்? அவன் எப்படி வந்தான்? இவன் எப்படி வந்தான்? ஒரு கம்பு எடுத்து போனான். குச்சி தடி எடுத்துட்டு கவன் கழுத்துல கவன் போட்டுப்பாங்க தெரியுமா? என்னது? இந்த குருவி எல்லாம் விரட்டுறதுக்காக தோட்டத்துல வச்சிருப்பாங்க. வில்லு இல்ல, என்னப்பா அது ஒண்ணு வச்சிருப்பான். அதுக்குள்ள கல்லை வச்சு ஒரு அடி அடிச்சா போதும், அது பாட்டு கல் ஓடுவாங்க. நாங்கெல்லாம் அப்படித்தான் தோட்டத்துல செய்யறது. காலமாத்தால எங்க அப்பா 5 மணிக்கு எழுப்பி கூடாது. தோட்டத்துல எல்லாம் குருவி இதெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கும். சோளம் இதெல்லாம் தட்டையில. அதுக்கு என்ன பேருப்பா? கவன். அந்த கவன் இதுல போட்டுருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க ஊர்ல? கவன் தானா? என்னமா சொல்றீங்க நீங்க? பார்த்ததே இல்லையா? ரைட். எங்க ஊர்ல அது ஏதோ ஒன்று சொல்லாம மறந்து போச்சு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப நாளாக போச்சு சின்ன வயசுல. அதெல்லாம் சரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ரைட். அப்படி இவர் என்ன செய்யற? அதை கழுத்துல போட்டுக்கிட்டு 5 கல்லு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு 5 கல்லு அவன் வர்றான். ஈட்டியோடவும் அம்போடவும் வெள்ளோடவும் கத்தியோடவும் வந்துக்கிறான். அவன் இவரு 5 கல்ல பாக்கெட்ல போட்டுக்கிட்டு, இந்த கல்லு எனக்கு உதவி செய்யாது, இந்த ஈட்டி எனக்கு உதவி செய்யாது, இந்த கத்தி எனக்கு உதவி செய்யாது. இங்க இருக்கிறார ஒருத்தர், உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள்ள இருக்கிறவர் இவர் பெரிய காரியம் போறாரு. நான் ஒண்ணும் செய்ய போறதில்லை, நான் பயப்பட மாட்டேன், தைரியமா போறேன். அத்தனை பேர் 40 நாள் இந்த வேலை பயந்துக்கணுமா எல்லாரும்? இவர் 41ஆம் நாள் போறார், பயப்படாம போட்டார். அவன் என்ன சொன்னான் கேளுங்கள, வாசிங்க. என்னையா நீ தனியோட வந்திருக்கிற? வாசிங்க. அதற்கு தாவீது, அவன் எத்தனை வருஷம் சொல்லுங்க? 45 வருஷம்யா. அதற்கு தாவீது, அல்ல அதுக்கு முதல்ல, பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். வெட்டி உன்னை பாரு என்ன செய்ய போறேன் பாரு. நம்மளால நினைச்சிருவான், அப்பா ரெண்டாயா நான் ஓடியே போறேன். எங்க அண்ணன் இத்தனை பேர் இதனாலதான் உன்னோட சண்டைக்கு வராம இருக்கிறாங்க. இந்த ராஜா அதனாலதான் வராம இருக்காரு. நானும் போறேன் ஓடிடுவான். வடிவில் ஓடுற மாதிரி இல்ல, இவன் ஓடவே என்ன சொன்ன வாசிக்கல. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய முதல்ல ஒரு வசனம் அவன் சொல்லுவான், அதை வாசிங்க. அதுலதான் நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, நீ தடிகளோடு என்னிடத்தில், தடிதான் கொண்டு வர, கத்தி கூட கொண்டு வரல, தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி, நாயா என்னடா அது நாய வளர்க்கறதுக்கு தடி எடுத்துட்டு வருவாங்க. நாங்க நாய கிண்டலா கேட்கறது யாரு? கோலியாத்து. நாயா உன்னை பாரு வேட்டி, இந்த பறவைகளுக்கு நான் தீனி விருந்து வைக்க போறேன், உன்னை பாரு. அவன் என்ன சொல்ற? தாவீது வாசிக்க மறுபடியாது. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும், அவன்கிட்ட எதிர்த்து பேசுறது தைரியம் வந்துருதா இல்லையா? ஒருவேளை முன்னாடி நிக்கிறதுக்கு தைரியம் இல்ல, இவர் முன்னாடி இருந்து பேசுறது தைரியம் என்ன? தேவன் என்னோடு இருக்கிறான். ஆமென். வாசிங்க. நானோ நீ
சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்திலே வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையோடு உன்னிடத்திலே வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையோடு உன்னிடத்திலே வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகத்துவத்தோடு உன்னிடத்திலே வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற தைரியத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தைரியம் நமக்கு முன்னால் வரக்கூடிய வறுமை, கடன் பிரச்சனை, வேலையில்லா பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, வியாதி, எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லணும், வியாதி பிசாசே, நான் இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு முன்னாலே வந்திருக்கிறேன், அப்பா சொல்லி பாரு. தாவீது இருக்கக்கூடிய தைரியம் உனக்கு இல்ல? அல்லேலூயா. உனக்கு வந்தான் என்ன செஞ்சான்? 5 கல்லு இல்ல, ஒரே கல் இருக்கான். ஒரே கல்லு எடுத்தான், கவல்ல போட்டான், ஒரு வீசினா அது நேரா எங்க போய் வந்துச்சு? அது நெத்தியில போய் வந்துச்சு. விட வச்சது யாரு? தாவீதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். இன்னொரு காரியம் சொல்ல போறேன். எலிசா ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். இவரை எதிர்த்து சீரிய நாட்டு இல்ல, இவங்க ஊர்ல இவர் இருந்தது இஸ்ரவேல் நாடு. இஸ்ரவேல் அந்த ராஜாவை பிடிக்கிறதுக்காக சீரியா தேசத்து ராஜா வந்தார். பிடிக்க வர்றாரு, பிளான் பண்றாரு. ஆனால் ராஜாவை பிடிக்க முடியல. சீரியா ராஜா தோத்து போறான். ஏன்டா தோத்து போறான் அப்படின்னு சீரியா ராஜா எதிரி யோசிக்கிறான். அப்போ அவங்க போய் ஐடியா கொடுக்குற சொல்றாங்க, ஐயா அங்க ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தருக்கான், எலிசா ஒருத்தருக்கான். அவன் என்னன்னா, நீ என்னென்னலாம் பிளான் பண்ணிட்டு வரியோ அதை பூரா ராஜா கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறான். அதுக்கேற்றபடி ராஜா தப்பிச்சுக்கிறாரு. அதனாலதான் உன்னால ராஜாவை ஜெயிக்க முடியல அப்படின்னு ஒருத்தன் போய் சொல்றான். யாரா அவன் தீர்க்கதரிசி? அவன் போய் பிடிச்சு கொண்டா, அவனை வெட்டி கொன்றலாம். ஐடியா வந்துச்சு அவனுக்கு. எதிர்த்த தேசத்து பகைவனுக்கு ஐடியா வருது. உடனே தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் அல்லவா, அவனுக்குள்ளே தேவன் இருக்கிறார் அல்லவா, உலகத்தில் இருக்கிறவர்களும் அவனுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அல்லவா, எதற்கும் பயப்படாமல் தீர்க்கதரிசி அல்லவா அவன். அந்த நேரத்துல சீரியா தேசத்து ராணுவங்கள் வரிசையா குதிரை படை, காவல் படை, எல்லா படையிலும் வருது. அவர் எங்க ஒரு காட்டுல ஏதோ ஒரு இடத்துல குடிசை போட்டுட்டு அப்படி இருக்காரு பாவம் தீர்க்கதரிசி. அவருக்கு ஒரு வேலைக்காரன், 2 பேர் தான் இருக்காங்க பாவங்க இருக்கிறாங்க. அவங்க இடத்தை அப்படியே சூழ்ந்துட்டாங்க. அந்நிய தேசத்து ராஜாவுடைய படைகள் சூழ்ந்துருச்சு. இது எலிசா தீர்க்கதரிசி பார்க்கவே இல்லை. அந்த வேலைக்காரன் என்ன செய்யறான், வெளியே வந்து இப்படி பார்த்தான். பார்த்தா பயங்கரமா சேனைகள் இருக்குது. இதை பார்த்துட்டு போய் எலிசா கிட்ட சொல்றான், எப்போ இவ்வளவு பேர் வந்திருக்காயா, இன்னைக்கு நம்ம அவுட்டு, இன்னைக்கு நம்ம அம்பேல், நம்மளை சாகடிக்க போறான். பயத்தினாவி சேர்த்தனா இன்னைக்கு சாகடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சொல்றான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களேன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து, காலையில விடாம பரவாயில்ல, வேலைக்காரங்க காலையில எழுதுறாயா பரவாயில்ல, மாவரம் மாதிரி ஸ்தோத்திரம் அவர வெளியே புறப்படுகிறார். அதிகாலமே எழுதணும். இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே. ஐயோ, இந்த ஐயோங்கிற வார்த்தையை கிறிஸ்தவ வாயிலிருந்து வரக்கூடாது. ஐயோ என்ன, எமனுடைய அப்பா பேரு ஐயோ. சில ஆட்கள் சொல்றாங்க எமனுடைய பேரு ஐயோன்றாங்க. நீ ஐயோ சொல்லினா எமன் ஒருவர் சொல்ல முடிக்க வேலை. யார் வரணும் உனக்கு? ஏசு தானே நம்ம கிட்ட இருக்கணும், அவங்க கிட்ட வரணும் இல்ல. ஐயோங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாது எக்காரணத்துக்கு. அப்படி தப்பித்தவரை வந்தாலும் இனிமே சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்க வராது உங்களுக்கு. அவன் இந்த ஐயோ ஐயோ வேதத்துல எந்த நேரத்துல எல்லாம் போட்டுட்டு வாசிச்சு பாருங்க. ஒரு 10 எழுதிருக்கிறேன்.
ஐயோ 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 நிறைய இடங்கள்ல போடுறது. இதெல்லாம் மோசமான காரியம் நடக்கும் போது ஐயோ ஐயோ வார்த்தையே வரும். சொல்லுமா ஐயோ என் ஆண்டவனே மறுபடியும் ஐயோ பைபிள் இருக்கு வாசிக்கிறாங்க. வாசிக்க என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் எலிசா சொல்றாரு பயப்படாதே பயப்படாதே. உயிருக்கு பயந்து இருக்கிறான் அவன். அப்படித்தானே இவ்வளவு ராணுவம்லாம் வந்திருக்குது, உயிருக்கு பயந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவர் சொல்றாரு பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அவர்களோடு இருக்கக்கூடிய வீரர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். யாரு இவனும் இந்த பையன் 2 பேரும் இருக்கிறாங்க இல்லையா? எலிசாவும் வேலைக்காரன் 2 பேரும் தான் இருக்காங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு இருக்க ஆட்களை பார்த்து பயப்படுறியாடா நீ? அவங்களுக்கு இருக்கிறத விட நம்மோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்றாரு. எப்படி அது? ஒரு ஜஸ்ட் பிரபான் ஒருத்தர் பாட்டு பாடுவாரு, சாத்தான் சேனை அந்த பக்கம், தூதர் சேனை நம்ம பக்கம், இயேசு ராஜா நம்ம பக்கம். அல்லேலூயா. அவங்க பக்கம் உனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா பக்கமும் இருக்கிறதெல்லாம் சாத்தான் சேனை, நம்ம பக்கம் தூதர் சேனை, இயேசு நம்ம பக்கம். அல்லேலூயா. இயேசு ராஜா. இந்த ஐடியாவுனா இவர் எலிசா சொல்றாரு, டேய் அவங்கள பார்த்து பயப்படாதே, நம்ம இருக்கிற ஆட்கள் பெரிய ஆட்கள் நிறைய இருக்காங்க பாத்தியா? வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, அப்பொழுது எலிசா எங்க போயிட்டான்? கர்த்தாவே போன் பண்ணி டிஎஸ்பி போன் பண்ணி, ஐயா இப்படி இத்தனை பேர் நிக்கிறான், சீக்கிரம் வந்து புடிச்சு போயா அப்படியே சொன்னா. யாருக்கு போன் பண்றான்? யாருக்கு? ஆண்டவருக்கு போன் பண்றாங்க. ஆண்டவருக்கு போன் பண்றீங்க, காசு இல்லாம போன் பண்ணலாம்யா. 1 ரூபா கொடுக்கணும், 2 ரூபா கொடுக்கணும், ஒண்ணு வேண்டாம். வாயிலிருந்து சொன்னா போதும், நம்ம சத்தம் அவ்வளவு தூரம் போகுது. இடையில கேபிள் பாக்ஸ் கிடையாது, இடையில டெலிபோன் ஒர்க் பண்ணல எல்லாம் கிடையாது. அது வாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அது வாட்டுக்கு போன் பண்றான். யாருக்கு போன் பண்றான்? கர்த்தருக்கு. துன்பம் வரும் வேளையிலே அவரப்பாரு. சரிதானா? எப்போதெல்லாம் கஷ்டங்கள் உனக்கு வருகிறதோ அவர்கிட்ட சொல்லு, அவருக்கு டயல் பண்ணு. ஆமென். நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்றான். எவன் கண்ணு? இந்த வேலைக்காரன். வேலைக்காரன் குருடனானே? குருடனானே? நம்ம பக்கம் யார் இருக்கிறாருன்னு நம்ம வேலைக்காரனுக்கு தெரியல. கர்த்தாவே அவனுடைய மனக்கண்ணை திறந்தருளுமப்பா. அப்படித்தானே நிறைய பேர் இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு கஷ்டங்கள் வருதுன்னு வச்சுங்க, வறுமை வருது, சாப்பாட்டு ப்ராப்ளம் வருது, தொழில் ப்ராப்ளம் வருது, நமக்கு வேலை கிடைக்கல, எங்கெங்கயோ ப்ராப்ளங்கள்லாம் வருது. அப்போலாம் பயந்துட்டே இருக்காங்க. நம்மகிட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் வந்துகிட்டு இருக்குதுங்கிறத கண்களை திறந்து பார்க்கிறது இல்லை, மனக்கண்களை திறந்து பார்க்கிறது இல்லை. இயேசு ராஜா கொடுக்கிற தேவன், கொடுப்பதிலே வள்ளல். அல்லேலூயா. அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவன்கிட்ட குறையவே குறையாதுங்க, நிறைய வச்சிருக்காரு. அல்லேலூயா. சும்மா அந்த உலகத்தை வந்தபோது விட 5000 புருஷர் இருந்தாங்க. ஆண்கள் பெண்கள்லாம் ஒரு 5000 10,000 எல்லாம் அப்படியெல்லாம் சேர்த்தா 20,000 வச்சுங்களேன். இவ்வளவு பேருக்கு அப்பவும் மீனும் கொடுத்தும் கூட மிச்சம் 12 கூட மிச்சம் இருந்துச்சான். நம் தேவன் கொடுத்து கொடுத்து ரொம்ப சேகரித்து வச்சிருக்காரு, நமக்கு நிறைய வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவனுக்கு நீ எடுக்க மாட்டேங்கிற அல்லது கேட்க மாட்டேங்கிற, அதனால அங்கிருந்து வர மாட்டேங்குது. நீ பயந்துட்டே இருக்க, தைரியம் வர மாட்டேங்குது உனக்கு. வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவன் சொன்னான். அப்புறம் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். பாத்தியா, இவன் சொல்றான் கர்த்தர் கேட்கிறாரு. பாத்தியா, ஒரு தீர்க்கதரிசி சொல்றான் கர்த்தர் கேட்கிறாரியா? நம்ம சொன்ன கர்த்தரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்பாரு. அப்புறம் கண்களை திறந்த உடனே வேலைக்காரன் பார்க்கிறான். இந்த கண்ணில் மனக்கண்களை திறக்கிறார் தேவன். பார்க்கிறான். பார்த்த உடனே இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹalleluya. ஹalleluya. ஏதோ பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. நமக்கு எவ்வளவு இருக்குயா? தூதர் சேனை நம்ம பக்கம், இயேசு ராஜா இந்த பக்கம். ஹalleluya. ஹalleluya. சொன்னா என்ன ஆச்சு தெரியுமா? உடனே கர்த்தர் சொன்னா, இந்த ஆட்களை எல்லாம் ஒரு நிமிஷத்துல சாகடிச்சிடலாம்ல. எலிசா சாகடிச்சிடலாம்ல. நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அல்லேலூயா.
நம்ம எல்லாம் அடுத்தவங்களை அன்பு காட்டுறது அடுத்தவங்க திருத்தணுங்கிற எண்ணம் உடையவங்க நம்ம எல்லாரும். நமக்கு எதிராக உறவுகளை எல்லாம் திருத்தணுங்கிற எண்ணம் உடையவங்க நம்ம எல்லாம். ஒரு நிமிஷத்துல ஒருத்தன் நமக்கு எதிராக பட்டானா அவன் எப்படின்னா ஒழிச்சிடும் அழிச்சிடும். இப்படி எல்லாம் கிடையாது. எலிசா என்ன செய்யாது தெரியுமா? கர்த்தாவே இவங்க கண்ணு தெரியாம போட்டுட்டாரு. பெரிய தொல்லை இல்லை, கண் தெரியாம போச்சு. உடனே அவங்க திக்கும் கோடாடி கிடைக்கிறாங்க எல்லாரும். எலிசாவை கொல்ல வந்தவன். உடனே எலிசா செஞ்சாரு, டே வாங்க சரியா கண் தெரியாது இவர் அடிக்க வந்த போய் இங்க வாங்கடான்றாரு. ஏன் இவருக்குள்ள இருக்கிறவர் பெரிய ஒரு பயம் இல்லை, தைரியம் வந்துச்சு இருக்கு. வாங்கடாங்க வந்தான், என்னோட வாங்கடாங்க. எல்லாம் கூட எல்லாம் கையை பிடிச்சிட்டு ஒருத்த மேல ஒருத்தம் போயிருப்பான். நம்ம ட்ரெயின்ல எல்லாம் பார்க்க பத்தியில அந்த மாதிரி ஒருத்த மேல ஒருத்தம் போயிட்டே இருப்பான். நேரா ராஜா கிட்ட கூட்டி போயிட்டான். எங்க கூட்டி போயிட்டான்? ராஜா கிட்ட கூட்டி போயிட்டான். ராஜா கிட்ட கூட்டி போய் விஷயத்தான் ராஜா சொன்னான். உடனே அந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. உடனே அவரு நினைச்சிட்டாரு, ஓ இந்த பயிரை வெட்டி கொல்லணியா? ராஜா அப்படிதான் கோபம் வரும். நம்ம தீர்க்கதரிசி கொல்ல மாட்டான் அந்த பயிரோடு சொல்லி வெட்டி கொல்லணுன்றாரு. அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அன்புள்ள தேவனுடைய பிள்ளை அன்பா தானே இருக்கும். ஓ அவங்களுக்கு தான் நல்ல சாப்பாடு கொடுத்து நீங்க ராத்திரி விருந்து கொடுத்து நல்லபடியா அனுப்பி ஊருக்கு வைக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. உடனே கண்கள் திறக்கப்படுகிறது. அவங்க எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்டு அவங்க எல்லாம் ஊருக்கு அனுப்பிக்கிறாங்க. அன்னையில இருந்து ஒரு பயணம் அந்த ராஜாவுக்கு எதிராக சண்டைக்கு வரவே இல்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குவோமா? பயப்படுகிறவன் அவனுக்கு உதவ மாட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு பயத்தினாக இருக்கக்கூடாது, தைரியத்தினாக இருக்கணும். நீ யார் நினைக்கணும்? நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. எல்லாருக்கும் தைரியத்தினாக இருக்கா? பயத்தினாக இல்லை. வெற்றி தானே, ஆசீர்வாதம் தானே. எழுதிடுங்க எல்லாரும்.